உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய், தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. நிறைய பிள்ளைங்க மன அழுத்தத்துல பாதிக்கப்படுறாங்க. படிக்கிற வயசுலயே இருக்குது. ஒரு பையனை லவ் பண்ணுது, அவன் மாட்டேன்ட்டான். அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், மாட்டேன்ட்டான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? உனக்கு கொடுத்துருக்க பாடங்கள் உன்னோட எபிலிட்டியை விட அதிகமா இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, கம்பேரிங் வித் அதர்ஸ். அவன் அச்சீவ் பண்றான், நான் அச்சீவ் பண்ணல. ஒவ்வொருத்தரும் யூனிக் இன் ஒன்னர். அதவே நீ ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான்னா அது அவளை விட இன்னொரு இதுல நீ ஃபீல்ட், இன்னொரு இதுல நீ ஷைன் பண்ணலாம். அன்பான வாலிப கண்மணி பிள்ளைகளே, இது உங்களுக்கான நேரம். நம்ம கண்மணியை கேள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு பகுதி உண்டுல்ல, என்னது? கேள்வி பதில் நேரம். இன்னைக்கு நம்ம மத்தியில நம்மளோட கேள்விக்கான பதில சொல்றதுக்கு மதுரை ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ற டாக்டர் ராணி மணிவண்ணன் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம். பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா வாலிபர்களுக்கு எனர்ஜெட்டிக்கான வேதாகம ஆலோசனைகளையும் உங்க கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு கெஸ்ட் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ராணி மணிவண்ணன் அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் டாக்டர். வெல்கம். அருமையான கண்மணி பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் அண்ட் வணக்கங்கள். இந்த வேளையிலும் உங்களை இந்த டிவி மூலமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க சார்பா நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னா, வாலிபர்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வருதுல்ல, அதை குறித்ததான கேள்விதான். டாக்டர், இப்போ வாலிப வயதிலே நிறைய பிள்ளைங்க மன அழுத்தத்துல பாதிக்கப்படுறாங்க. படிக்கிற வயசுலயே இருக்குது, இன்னும் மேரேஜ், வீட்டுல லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றது போது நிறைய மன அழுத்தத்துக்குள்ள வர்றாங்கல்ல. மன அழுத்தம் அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன் டாக்டர். மூட் அவுட் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா புரியும்ல. மன அழுத்தம்லாம் தெரியாது, டிப்ரெஷன்னா தெரியாது. மூட் அவுட். எப்போ மூட் அவுட் ஆவீங்க? நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கல, நீங்க நினைச்சது நடக்கல. அதுதான் நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு இன்னைக்கு ஒன்றும் நடக்கல, நான் ரொம்ப டிப் ஆயிட்டேன், நான் மூட் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு ரொட்டீனை விட, உங்களோட எபிலிட்டியை விட அதிகமாக இருக்கும்போது அது நடக்கலன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடும். ஸோ இந்த சோர்வை தான் நம்ம என்ன செய்யறோம்? டிப்ரெஷன் சொல்றோம், மன அழுத்தம் அப்படிங்கிறோம். இது ரொம்ப காமன், எல்லாருக்கும் வர்றதுதான். அந்த வர்றதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? அதை ஒரு ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துடுறோமா, தப்பான முடிவுகளை எடுக்கிறோமா? ஓ இது வந்திருக்கு, திஸ் இஸ் அட்மிட்டட் பை காடா, ஏன் நமக்கு வந்துச்சு, இதை நம்ம எப்படி மேற்கொள்கிறது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி உங்களோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸு பாசிட்டிவாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மன அழுத்தத்தை ஓவர் கம் பண்ணிடலாம், டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, அவன் மாட்டேன்ட்டான். அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், மாட்டேன்ட்டான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க. அதோடு அவங்க நிற்கலை, அவங்க வளர்த்த அம்மா அப்பாவை மறந்துடுறாங்க, சுற்றுச்சூழலை மறந்துடுறாங்க. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? ஒரு தப்பான முடிவை, சூசைட் அட்டம் போயிடறாங்க. பாய்சன் அடித்தேன், ஹேங் பண்ணேன்னு. இப்போ என்னோட பொண்ணு சிவகாசி ஜிஹெச்சில் இருக்கா. ஒரு நாளைக்கு இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தந்தையே தன் உயிரையே மாய்த்து கொள்கிற பிள்ளைகள் குறைஞ்சது 5 பேர் வராங்களாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது உயிர் யாருது? இது உங்களோட ஓனா இல்லை, இது கடவுள் உங்களுக்கு ஒரு பர்பஸோடு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் அம்மா அப்பா எப்படி பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. இந்த ஒரு அற்பமான காரியங்களுக்காக உங்கள் மனதை நீங்கள் தளர விடக்கூடாது.
அந்த அழுத்தத்திலேயே போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு உங்கள் அக்கா சொன்ன மாதிரி நம்ம பைபிள்லேருந்து நிறைய வசனங்கள் நம்மளை உற்சாகப்படுத்துறது, நம்ம அந்த ஒரு ஒரு கஷ்டமான சூழல்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக எப்படி டிப்ரெஷன் வருது அப்படிங்கிறேன். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. நம்ம மூடு நல்லா எலேட் ஆகிறதுக்கு சில ஹார்மோன்ஸ், அப்படியே உட்காரதுக்கும் சில ஹார்மோன்ஸ். நைட்டில் போய் நம்ம மூடு எலேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வருமா? வராது. கடவுள் அப்படி நேர்த்தியாக நல்லா படைச்சிருக்காரு. எந்தெந்த வேலையில் அந்த மூடு நல்லா இருக்கிற மாதிரி ஹார்மோன்ஸ். இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் எப்படி இருப்பீங்க? இருப்பீங்களா? ஜாலியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு டெத் வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இருப்பீங்க. ஸோ அந்தந்த சீசனுக்கு, அந்தந்த அட்மாஸ்பியருக்கு, அந்தந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்குலாம் அதெல்லாம் அப்ளை பண்ணணும். சும்மா எல்லா நேரமும் மூட் அவுட் ஆகி இருந்தால் நீ அந்த டிப்ரெஷன் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்க. உன்னோட சரௌண்டிங்கை விட்டு நீ தள்ளி போயிருக்க, நீ வீட்டை மூடிக்கிட்டே படுத்துட்டு இருக்க, நீ வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, நீ நல்ல உன்னோட சோஷியல் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அப்படின்னாலே யூ ஆர் அஃபெக்டட் பை டிப்ரெஷன். ஏன் வருது? நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், நான் உனக்கு கொடுத்துருக்க பாடங்கள் உன்னோட எபிலிட்டியை விட அதிகமாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, கம்பேரிங் வித் அதர்ஸ். அவன் அச்சீவ் பண்ணுறான், நான் அச்சீவ் பண்ணலை. ஒவ்வொருத்தரும் யூனிக் இன் ஒன் ஆர் அதவே. நீ ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான்னா அது அவளை விட இன்னொரு இதில் நீ ஃபீல், இன்னொரு இதில் நீ ஷைன் பண்ணலாம். யூ ஜஸ்ட் ஐடென்டிஃபை எதில் நீ நல்லா இருக்கல, எதில் நீ வந்து திறமையான ஆளுங்கிறத, உன்னோட திறமையை நீ வெளிக்கொணரப்பாரு. சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. ஸோ நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தானே என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பை கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரிக் பல்பை. அவர் எத்தனை அட்டம்ப்ட் அடிச்சாரு தெரியுமா? மோர் தென் 100 attempts. ஸோ எல்லாருமே சக்ஸஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கில் தான் வரும். ஈஸியாக வந்து அது ஈஸியாக போயிடும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். அதுக்காக மனசை என்ன செய்யக்கூடாது? தளர விடவே கூடாது. ஸோ மெயினாக மன அழுத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்னா ஃபெயிலியர்ஸ். நம்ம எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்காதப்ப, நம்மளோட நீடு சாட்டிஸ்ஃபை ஆகாதப்ப, சில மிஸ்ஸிங் ஆஃப் பேரண்ட்ஸ், மிஸ்ஸிங் ஆஃப் சிஸ்டர்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அல்லது ஒரு ஏழ்மை, அது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தாக்கங்கள்லாம் என்ன செய்யுது? மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுது. ஸோ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, சிரிப்புனாலே என்னன்னு கேட்குறது, அப்படியே சோர்ந்து போய் தனியாக ஐசோலேட் ஆகிறது, அப்படிலாம் இருந்தாலே நீங்கள் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ மனநோய், மன அழுத்தங்கிறது ஒரு மனநோய். சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாம் அப்படியே டென்ஷன் ஆவாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை ஓப்பனாக போய் பார்க்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அது அசிங்கம், அதுவும் ஒரு சோஷியல் சிக்மா. ஐயோ எனக்கு மனநோய் இருக்குன்னு யாருக்கா தெரிஞ்ச அசிங்கமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்களோட மென்டாலிட்டி இருக்குது. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ யூ கம் அவுட், யூ ஜஸ்ட் கன்சல்ட் யுவர் எல்டர்ஸ், யூ கன்சல்ட் யுவர் நல்ல இந்த மாதிரி அக்கா மாதிரி யாராவது கிடைச்சா ஒரு சென்டர் ப்ரேயர் செல் அப்படி போ. எனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் நான் வெளியே வர முடியல, நான் ரொம்ப மூட் அவுட் ஆகிறேன், நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறேன், நல்லா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்னோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. யூ ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் தம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதுதான் முக்கியமானது. வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்கிறாங்களே, எல்லாருக்குமே ஃபெயிலியர்ஸ் வரும். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் அது வாழ்க்கையே இல்லைங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கிறதா லைஃப். ஸோ இந்த ஃபெயிலியர்ஸுங்கிறது நாட் ஓன்லி ஃபார் யூ, இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த ஃபெயிலியரை நீ எப்படி மேனேஜ் பண்ண போகிற அப்படிங்கிறது தான் உன்னை வியாதியிலேருந்து வெளியே கொண்டு வரும். அந்த ஃபெயிலியரோடு நீயும் ஒரே ஆளாகி நீ அமுங்கிட்டேன்னா அப்படியே அது அமுக்கிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அமுங்கிடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ மெயின் காரணம் நம்மளோட எதிர்பார்ப்பு நமக்கு நடக்கிறத விட அதிகமாக இருந்துச்சு, அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வர்றது தான் அந்த டிப்ரெஷன். ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் சம் ரிலேட்டிவ்ஸ், டிப்ரெஷன். அச்சீவ் பண்ண முடியாமல் போச்சேங்கிறது டிப்ரெஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இதுதானே அடுத்த அட்டம்ல நான் அடிக்கிறேன், இந்த தானே, ஸோ அவள் அதில் இருக்கா, நான் இதில் நான் நல்லா ஷைன் பண்ணுறேன், ஐ கேன் டூ திஸ் அண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு யூ மேக் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் அண்ட் யூ கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ நம்ம வந்து கடவுள் படைச்சிருக்காரு, அதை நம்புறோம்ல, ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. ஸோ அந்த சரீரத்தை, இது நம்மளோட இயேசு சாமி வாழ்கிற சரீரம் அப்படி தானே, அதை பரிசுத்தமாக நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதை நம்ம மாய்ச்சிக்க முடியாது. அதுக்கு நமக்கு என்ன இதில் நோ ரைட்ஸ், நம்மளா அழிச்சுக்கிறதுக்கு நோ ரைட்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் சரண்டர் டு காட். நீ பைபிளை வாசி, அழகாக நீட்டாக ஒரு ப்ரேயர் நீட்டாக கைட் பண்ணுவார். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ, ஹவ் டு ஓவர் கம், நீ எப்படியெல்லாம் பண்ணுன்னா நீ வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாமே அழகாக சொல்லி கொடுப்பாரு. இது வந்து பெரிய மெடிசன் புக்கிலலாம் வராது. உடனே ஒரு மாத்திரையை போட்டால் அப்படியே தூக்கமாக வரும். ஸோ தட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி. எல்லா மன அழுத்தத்துக்கும் எல்லா டிப்ரெஷனுக்கும் மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. யூ நீட் ஒன்லி கவுன்சிலிங். வாட் கவுன்சிலிங்? மேபி யுவர் நெய்பர்ஸ், யுவர் சிஸ்டர்ஸ், யுவர் பேரண்ட்ஸ், ஆர் த்ரூ பைபிள் வேர்சஸ் காட் கேன் கிவ் யூ நைஸ் கவுன்சிலிங். ஸோ அதை உனக்கு நீ நம்பினா, அதை நீ விசுவாசிச்சேன்னா இந்த மன அழுத்தத்துலேருந்து என்ன செஞ்சல வெளியே வந்துடலாம். இது ஒரு பெரிய வியாதின்னு சொல்லிட்டு
இந்த சோர்ந்து உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். அது நல்லதே கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யூ. பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ், அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் முன்னேற என்ன பண்ணணும், அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ திஸ் ஆல் வெரி சிம்பிள் ஒன். எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங், நாட் ஓன்லி சிங்கிள் பர்சன் ஆர் செலக்டிவ் பீப்புளெலாம் இல்லை, எவ்ரி ஒன் யூஸ் டு ஃபேஸ். பீரியட்ஸ் டைமில் டிப்ரெஷன் வரும், மெனோபாஸ் ஆனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும், தூக்கமே இல்லை டிப்ரெஷன் வரும், நல்ல டயட் கிடைக்கல டிப்ரெஷன் வரும், ரொம்ப சாப்பிட்டாங்க டிப்ரெஷன் வரும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வரும், வேறு சிஸ்டமிக் டிசீசஸ் அந்த மாத்திரைகள்னால, சுகருக்கு எடுக்கிற மாத்திரை, பிபிக்கு எடுக்க மாத்திரை, மற்ற மாத்திரைகள்னால டிப்ரெஷன் வரும். அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஈஸியாக அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம நினச்சா அதை ஓவர் கம் பண்ணிடலாம். அதில் மூழ்கி நம்மளே நோகடிச்சுக்கவே கூடாது, மாய்ச்சி கொள்ளக்கூடாது. மன அழுத்தம் அப்படிங்கிறது எங்களுக்குலாம் ஏதோ பெரிய வியாதி மாதிரி இருந்துச்சு. நீங்க பேசுறத பார்த்தோன்னே ஏதோ ஒண்ணும் இல்ல, மூட் அவுட், அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் மூட் அவுட். இன்னொன்னு நம்ம ஒரு எல்லாருக்கும் மூட் அவுட் வரும்ல, நிச்சயமா வரும். அந்த மூட் அவுட் தான் அது. அத போல அந்த மூட் அவுட்டை எக்ஸாஜரேட் பண்ணீங்கன்னா அது வியாதியா போயிடும். சரி, ஓகே, அவ்வளவுதான். நீங்க அப்படின்னு ஊசி போனீங்கன்னா டேக் இட் ஈஸியா எடுக்கிற ஒரு லைஃப் நார்மல். இன்னொரு தோல்வி அப்படின்னா கூட அதுவும் வெற்றிக்கான ஒரு படிதான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொன்னு நம்மள காட் ஒரு யூனிக்கா நம்மள படைச்சிருக்காரு. மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நம்ம இல்லையேன்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு திறமை இருக்கும். நிச்சயமா. No way is each person is inferior to anybody. Everyone is unique. கண்டிப்பா கடவுள் அந்த இதோட தான் படைச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் நம்ம கொடுத்த திறமையை நம்ம கொடுத்த கிருபையின்படி நம்ம செஞ்சு பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மூட் அவுட் டிப்ரெஷன்ங்கிறது நமக்கு இல்லாத இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி எல்லா டிப்ரெஷனுக்கும் நம்ம மருந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்லையா? தேவையே இல்லை. இட்ஸ் ஆல் மேனேஜபிள் பை கவுன்சிலிங். இப்போ இது ஒண்ணும் இல்லை, இது எனக்கும் வரும், அதுதான் நான் சொன்னேன். சைக்கோ தெரப்பி, அதுதான் ஆக்சுவலா ஆல் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறதே சைக்கோ தெரப்பி தான். அதை கொடுத்து இந்த ரியலைசேஷன், ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் சில்லி, இட்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி நீ ரியலைஸ் பண்ணிட்ட, யூஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தட்னா நோ நீட். அதுலேயே நீ மூழ்கி படுத்து சாப்பிடாம எலும்புந்தோலுமோ ஆகி உன்னோட அப்படியே டிஸ்பரேட், அப்படியே தனியாக அப்படி ஒதுங்குற அப்படின்னாலே யூ நீட் ட்ரீட்மெண்ட். ஓகே, மற்றபடி ட்ரக் தேவையில்லை. ஓகே டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி மனசில் கவலையாக தனியாக ஒதுங்கி சிரிக்க கூட மறந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலிங் பண்றவங்கள அவங்களா முன் வந்து பார்க்கலாம். அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மருந்து எடுக்கிற அந்த பிஹேவியரே உங்களுக்கு நல்லா ஐசோலேட்டடா தெரியும். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல யூ கேன் பிக் அவுட். ஸோ அந்த பிள்ளை அஃபெக்டட் பை டிப்ரெஷன், அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஈஸியா ஒரு டிஸ்ஓரியன்டா கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அண்ட் தாட்ஸ்லாம் அப்படியே ஒரு வாண்டரிங்கா இருக்கு அப்படின்னாலே சம்திங் ராங். ஸோ இட்ஸ் ஈஸிலி மேனேஜபிள். இப்போ இப்படி இதாக இருக்கும், என்ன ப்ராப்ளம், ஒய் யூ ஆர் திங்கிங் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா கவுன்சிலிங் கொடுத்து நல்லா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்து ஆல்வேஸ் என்கேஜாக வச்சு ஃப்ரீ டைமே வராமல் பார்த்து நல்ல ஒரு டைவர்ஷன் கொடுத்து ஆக்டிவாக அவங்களை இன்வால்வ் பண்ணோம்னா தில் கம் அவுட் ஆஃப் தட். சூப்பராக ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்க. நல்ல பிஸியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று மேக் யுவர்செல்ஃப் பிஸி. எப்பவுமே சாத்தான் எப்போ வருவான், சோம்பலா இருக்கும்போது தான். சோம்பலா இருக்கும்போது தான். நீங்கள் காலையில் முடிச்ச உடனே கட்டில விட்டு எழுந்துரு, திருப்பி நீ கொஞ்ச நேரம் படுத்தேன்னாதான் அந்த தப்பான எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து உன்னோட முயற்சியை, உன்னோட ப்ரொக்ரெஷனை, உன்னோட ஃபர்தர் இந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவான். இன்னொரு அரை மணி நேரம் இன்னொரு இப்படி ஒரு ட்ரீம் பண்ணுவோமே, இப்படி ஒரு தப்பான எண்ணம் முடிச்சிட்டோம்னா படுக்க விட்டு எழுந்துடணும். அந்த unnecessary time spending on cot தான் invites all the problems. You come out of that, you make yourself active, you go for exercise, you help your parents, you help in cooking and some cleaning work, and you make yourself ready for preparation or studying and everything. But you make yourself tightly engaged, not giving even a free time of 5 minutes 10 minutes, and you go for prayer or worship. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் யாரையும் ஆட்கொள்ளாது. ஓகே, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய கண்டிப்பா காட்ஸ் கிரேஸ். நம்ம பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட இருள்ல இருந்து நம்மள வெளியே கொண்டு வந்துருவாரு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அன்பான வாலிப கண்மணி பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னைக்கான கேள்வி பதில் நிச்சயமா பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க மூளையில உட்கார்ந்துராதீங்க. ஏதாவது அடுத்தடுத்து என்ன செய்ய பிரேயர் பண்ணி அடுத்த காரியத்துக்கு நீங்க மூவ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களை ஆட்கொண்டு உங்களை செயலிழந்தவங்களா வைக்கவே வைக்காது அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாவற்றை காட்டிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, தோல்வியா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், தோல்வியில சோர்ந்து போயிட மாட்டோம், வெற்றியில பெருமை அடைஞ்சிட மாட்டோம். எல்லாத்துலயும் நிதானமா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைய மூவ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு மன அழுத்தத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கேள்வி பதிலோட உங்களை சந்திக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிபரே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். God is love அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். உன்னை நினைச்சிட்டே இருக்கிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 139 நீ நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னை ஆசையோடு கவனிக்கிறவர். நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைப்பதை காட்டிலும் உன்னோடு பிரியமாய் உன்னோடவே இருக்கிற ஒரு ஆண்டவரை சொல்லக்கூடிய வேத புத்தகம் நம் கையிலே இருக்கிறது. இன்னைக்கு உங்க கூட ஒரு சின்ன ஒரு தாட் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். இதை கேட்கிற ஒருவேளை நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுடைய படிப்பு, எக்ஸாம்ஸ், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, எப்படா நான் ஸ்கூலுக்கு போவேன், எப்பதான் நான் காலேஜுக்கு போவேன், எனக்கு படிக்க ஆசையா இருக்கு, எக்ஸாம் எழுத எனக்கு பிடிக்கும், அப்படி யாரும் இருக்கிறீங்களா? பொதுவா அப்படி இல்லை. இதை நான் செய்தி கொடுக்குறேன், நானும் அப்படிலாம் இல்லை. ஸ்கூல் நாட்கள்ல ஸ்கூல் புக்கை பார்த்தாலே தூக்கம் வரும். பரீட்சைனா ஐயோ பரீட்சை வந்துருச்சான்னு கவலையா இருக்கும். நான் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு அந்த நேம் ஸ்லிப் ஒன்று கிடச்சிச்சு. அதில் என்ன எழுதிருச்சுன்னா, ஐ லவ் ஸ்கூல் வென் இட் இஸ் க்ளோஸ்ட் அப்படி ஒன்று எழுதிருச்சு. அதை ஸ்கூலில் அந்த நோட்டில் ஒட்டி எங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கின ஞாபகம் இருக்கு. என்னுடைய பள்ளியை அது மூடி இருக்கும்போது நான் நேசிக்கிறேன், இப்படி எழுதுனது போய் ஒட்டி இருந்தா. சரி, நம்ம அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. நான் இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறேன், நம்முடைய எப்படி நம்ம இந்த பாடம், அகாடமி, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது, என்ன மனநிலையோடு ஒரு கிறிஸ்தவ சீஷனாய் நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கவனிச்சு கேட்டீங்கன்னா உங்களுடைய அவுட்லுக், நீங்க பார்க்கிற விதமே வேறு மாதிரி மாறிவிடும். பாடம், பரீட்சை இதெல்லாம் அது வேண்டாத, ஐயோ செய்ய வேண்டியிருக்கே அப்படி நீங்க செய்ய மாட்டீங்க. அதை ஆசையாய் செய்ய ஒரு வழியை பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு யோவான் 3:3 இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறுறீங்க, மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஒரு நாள், ஐயோ நான் ஒரு பாவி, நான் நல்லது செஞ்சலாம், நான் நல்லவன் ஆக முடியாது, என்னுடைய நற்கிரியைகள்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நீங்க நம்பும் போது என்ன நடக்குது? அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த சத்தியத்தை நீங்க நம்பும் போது, ஐயோ என் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கொள்ளும் போது, ஆண்டவரிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், புது மனிதனாய் உங்களை மாற்றுகிறார். அதான் சொல்லியிருக்கு 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், நியூ கிரியேஷன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் சரிப்படுத்துவது அப்படி அல்ல, ஒரு புது கிரியேஷனை மாற்றி விடுகிறார். எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அந்த ரட்சிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள் போறீங்களோ, நீங்க ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்தை எதிர்கொள்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தியின் அஸ்திபாரம். இங்க இருந்துதான் நம்ம ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம செய்தி என்ன? படிப்பு, பரீட்சை இதெல்லாம் ரொம்ப நமக்கு பிடிக்க மாட்டேங்குதே. ஆனா வருஷக்கணக்கா ஸ்கூல், காலேஜில் தான் நம்ம செலவழிக்கிறோம். அதை தலைவிதியே அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, வேறு மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். வேறு மாதிரியாய் பார்க்க இந்த பைபிள் ஒரு வழி கற்றுக் கொடுக்கிறது. அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது? ரட்சிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் அவரை பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கும்? டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும், டெய்லி ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும். நம்ம யாருமே தண்ணி குடிக்காம சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. பைபிள் அப்படிதான். அதை நம்ம டெய்லி இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்முடைய உள்ளான மனிதன் அப்படின்னு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, இன்னர் மேன். எப்படி நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்குதோ, இந்த பைபிள் ரீட் பண்ணும்போது அந்த இன்னர் மேன், உள்ளான மனிதன் அவன் பலப்படுகிறான். பிரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது? தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற நேரம். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர்கிட்ட சொல்றோம், அவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியில பலப்பட்டு ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வதற்குரிய பலனே அந்த பிரேயர் டைம்ல தான் கிடைக்குது. நல்லது. இப்படி சென்று கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில லைஃப் பிலாசபி, வாழ்க்கையை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். பைபிள் இருந்தா கட்டாயம் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. கொலோசியர் 3வது அதிகாரம்
அதுல 2 வசனம் 16, 17 நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், இதுதான் நம்முடைய கீவேர்ட். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஒரு ஒரு பெரிய வசனம் நிறைய இருக்கு. ஒருவேளை இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குறீங்களா இதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொன்னேன் நமக்குள்ள என்ன இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கு 16ல, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி வாசிக்கிறோம், அது நமக்குள்ள போகுது, நமக்குள்ள ஜீவனா மாறுது. பைபிள் வாசிக்க வாசிக்க ஜெபிக்க ஜெபிக்க நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு புது ரிலேஷன் ஒவ்வொரு நாளும் உருவாகும். அவர் அப்படியே மனசுக்குள்ள அவரை நினைச்சு நம்ம பாடுவோம், நல்லா ஆசையா இருக்கும், அவர் கூட ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்ங்கிற மாதிரி அவரோடு பேசிக்கிட்டே இருப்போம். அதை தான் அந்த 16வது வசனம் சொல்லுது, பக்தியுடன் பாடி. இந்த பக்தி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அதுதான் ஸ்பிரிச்சுவல் டைம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை பைபிள் வாசிச்சு ஜெபிக்கிற நேரம், ஏதாவது நம்ம ஊழியத்துல இன்வால்வ் ஆகிறோம், அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் முழு வாழ்க்கையும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணுகிறார், அதை அவர் பிரியமாய் பார்க்கிறார். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காய் செய்யுங்க. நம்ம சாப்பிட்றது, நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஆண்டவரே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடிச்சோமா, அது ஆண்டவருக்கு அக்செப்டபிள் ஒரு ஆக்டாக மாறுது. ஓகே, அந்த கொலோசியர் 3:17 அடுத்து என்ன சொல்லுது? வசனம் நமக்குள்ள இருந்து ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கும்போது 17, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது, நம்ம பேசுறோம், ஒரு ஒர்க் பண்றோம், படிக்கிறோம், ஸ்டூடெண்டா நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த 17வது வசனம் நமக்கு சொல்லக்கூடிய சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்கள் தேவனோடு நடக்கும்போது, வேத வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும்போது, நம்ம பேசுற வார்த்தை, கிரியை, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் எதுக்கு இங்க பாடம் படிப்பான், எதுக்கு எக்ஸாம் எழுதுவான்? என்ன செய்ய, அப்பா அம்மா படிக்க சொல்றாங்க, படிக்கணும், அதுதான் அவனுடைய லைஃப் பிரின்சிபல். ஒருவேளை இருக்கலாம் நம்ம ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு படிக்கலாம், ஓகே, இதுதான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒரு மாணவனுடைய மனநிலை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்க, உங்களுக்கு அந்த கோல் இருக்கும், அப்பா அம்மா படிக்க சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ப்ரொஃபஷன் போடுமா, நல்லா படிக்கணும், அதெல்லாம் நல்லதுதான், அந்த எய்ம் இருக்கட்டும். அதை விட இன்னொரு ஒரு ஹையர் ஒரு கோல் உங்க இருதயத்துல வந்தது. அது என்ன? நான் இப்போது படிக்கிறது, நான் எழுதுற எக்ஸாம், இதெல்லாம் என் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால், அவர் எனக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிற தருணங்கள். அப்ப இது ஆண்டவர் மேல உள்ள அன்பினால் அவருக்காக செய்யறேன். இதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நான் சொல்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். பாட புக் எடுக்கிறீங்க, என்ன தெரியுமா நீங்க யோசிக்கணும்? ஏதோ எனக்காக படிக்கிறேன், அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, என் ஃபியூச்சருக்கு படிச்சாதான் நல்லா இருக்க முடியும், அது மட்டும் வேண்டாம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோட அன்பு கூறணும். அந்த அன்பை எப்படிலாம் சொல்லலாம்? ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொல்றோம், பாட்டு பாடி துதிக்கிறோம். இன்னொன்று, நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய பணிகள், வேலைகளை அவருக்காக செய்யணும். பாடம் படிக்கும்போது ஜெபம் பண்ணி நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரை எதை செஞ்சாலும் உங்களுக்காக செய்யணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நான் இப்ப படிக்க போறேன், எனக்கு கொடுத்துருக்கிற டியூட்டி பாடங்களை நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக நான் இதை படிக்க போறேன், இதை ஆசீர்வதிங்க. பாடம் புரியலையா? ஜெபிக்கணும். யாக்கோபு 1:5 சொல்றாரு, ஞானத்துல குறைவுபட்டா கேள், உனக்கு தருவார் அப்படிங்கிறார். எஜுகேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? டோன்ட் வரி, ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவர் எனக்கு மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு, அதை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்துருக்கிறேன், பாஸ் பண்றதே பண்ணிடுவோமா அப்படின்லாம் நினைப்பேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்துல யோசிச்சு பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் காலேஜில் எழுதி முடிக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஒரு லிஸ்ட் வருது, காலேஜ் டேல யாருக்கெல்லாம் மெடல் அப்படின்னா எனக்கு மெடல் அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு நம்பவே முடியல, தெரியாம மார்க் போட்டிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உண்மை அதுதான். எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கும் கொடுப்பார். நான் சொல்ல வருவது என்ன, ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, படிக்க போறீங்க, அதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காய் செய்கிறீர்கள், அவர் மேல வைத்த அன்பினால் அதை செய்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வோடு செய்யும் போது அதுக்கு வேற ஒரு மீனிங் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஏதோ கடமைக்கு செய்யறோம், நமக்காக செய்யறோம், கஷ்டப்படுறோம் அப்படி தோணாது. இது ஆண்டவருக்காக செய்யறேன்,
ஆண்டவர் நான் படிக்கிறத ஆசீர்வதிப்பார், இதை அவர் மகிமைக்காய் பயன்படுத்துவார் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, அதுல பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். எரிக் லிடல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அத்லெட் போன நூற்றாண்டுல இருந்தார். இவர் ஒருவேளை நீங்க விக்கிபீடியால தேடி பார்த்தீங்கன்னா, பாரிஸ்ல நடந்த 1924 ஆண்டு ஒரு ஒலிம்பிக் நடந்துச்சு. அதுல இந்த எரிக் லிடலும் பங்கு பெறுகிறார், தன்னுடைய நாட்டின் சார்பாக பங்கு பெறுகிறார். ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அதுல 400 மீட்டர்ஸ்ல ரன்னிங்ல கோல்டு மெடல் வாங்கினவர். சரி, இவரை குறிச்சு என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க அப்பா அம்மா சைனா தேசத்துல மிஷனரியா இருந்த ஊழியம் செய்தவங்க. இவரும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறார், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். அந்த அவருடைய ஹிஸ்டரியில நம்ம படிச்சோம்னு சொன்னா, பயோகிராஃபில அவர் எந்தெந்த போட்டியிலலாம் பங்கு பெறணும் அப்படின்னு வரும்போது அந்த ஒலிம்பிக்ஸ் டைம் டேபிள்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்ப எதுல பங்கு பெறீங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் 100 மீட்டர்ஸ்லாம் அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அந்த 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் என்னைக்கு வருதுன்னா ஒரு சண்டே வருது. அவருடைய கன்விக்ஷன் என்னன்னா, அது இட்ஸ் லார்ட்ஸ் டே, அது நம்ம கூடி ஆராதிக்கிற சபையாய் கூடுகிற ஒரு நாள், அன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அதுலதான் அவர் மெடல் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, 400-200 மீட்டர்ஸ் மற்ற நாட்கள்ல ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கிற அதுக்கு டிக் பண்றாரு, சைன் இன் பண்றாரு, நான் இதுல நான் பங்கு பெறேன். ட்ரைனிங் நடக்கிறது கடினமான, உழைக்கணும், அவ்வளவு ஈஸியா முடியாது. இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு போய் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்க முடியாது. நாட்கணக்கா, மாத கணக்கா, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டே இருந்து ட்ரைனிங் எடுத்தாதான் ஒரு நாள் அந்த மெடல் வாங்க முடியும். ஓகே, இவர் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னன்னா, இவருடைய இப்போ ஒரு அத்லெட்டா ஒலிம்பிக்ல பங்கு பெற போகிறார், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறார். இவருடைய பெரிய எய்ம் என்ன தெரியுமா, சைனால போய் மிஷனரியா இருக்க வேண்டும். பின்னாட்கள்ல அவர் போகிறார், சைனால போய் மிஷனரியாக இருந்து அநேக ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறார். இந்த நாட்கள்ல டெய்லி ட்ரைனிங் போனோம். யோசிச்சு பாருங்களேன், மெடல் வாங்குற அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மள எல்லாரும் பாராட்டுவாங்க. ஓகே, ஆனா மாதக்கணக்கா வாரக்கணக்கா நீங்க ட்ரெயினை பண்ணணும், வேர்க்க ஓடணும். அதை எப்படி பாக்குறது? இப்ப மறுபடியும் நம்ம கொஸ்டின் என்ன, இந்த எரிக் லிடல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவரை குறித்து ஒரு தேவ மனிதர் எழுதுகிறார், Liddell's life and his striving for excellence was an expression of his love for God அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். எரிக் லிடல் தன்னுடைய வாழ்க்கையில நல்லா நம்ம பயிற்சி எடுத்து நல்லா ஓடி அந்த மெடல் வாங்கணுங்கிறத அவர் எப்படி பார்த்தாராம், தேவனை நேசிப்பதற்கு ஒரு வழியாய் பார்த்தார். அப்படி சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு முறை அவருடைய சகோதரி ஜெனிட்ட ஒன்று சொல்றாரு, அதை நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அடுத்து டிரான்ஸ்லேட் பண்றேன். ஜெனி, God has made me for a purpose for China. ஜெனி, தேவன் என்னை எதற்கு அழைத்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், சைனாவுக்காக நான் மிஷனரியாய் போக வேண்டும், அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், அந்த ஒரு லக் எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். But he also made me fast. அதே தேவன் என்னை வேகமாய் ஓடுகிற ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். And when I run, I feel his pleasure. And when I run, I feel his pleasure. எரிக் லிடல் என்ன சொல்லுகிறார், சைனாக்கு நான் மிஷனரியா போக போறேன், அதுதான் என்னுடைய அழைப்பு. ஆனா இன்னைக்கு நான் ஓடி எடுத்து ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கஷ்டப்பட்டு. இதை நான் எப்படி பார்க்கிறேன், என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு எபிலிட்டி, வேகமாய் ஓடுவது. நான் எப்பெல்லாம் அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வேகமாய் தினசரி ஓடுகிறேனோ, ஐ ஃபீல் த பிளஷர், ஹிஸ் பிளஷர், தேவனுடைய சந்தோஷம் எனக்குள் நிரப்புகிறதை பார்க்கிறேன். சொல்ல வர்றது கவனிச்சுட்டே வர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஒரு உண்மை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். எரிக் லிடல் என்கிற உங்களை போல ஒரு ஸ்டூடெண்டா இருந்த நாட்கள்ல வாழ்க்கையை எப்படி பார்த்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணி வேலைகளை கடமைக்கு செய்ய வேண்டும், ஏதோ மெடல் வாங்கி பெருமைக்கு இருக்க வேண்டும் அப்படிலாம் நினைக்கல. தனக்கு கொடுத்த திறமையை வளர்ப்பது அது தேவனை நேசிப்பதற்கு சமமாய் பார்த்தார். நான் ஓடுறேன் டெய்லி, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை நான் வளர்க்கிறேன், அப்படி அதை பார்க்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனா அதை பார்க்கிறார். மெடல் வாங்கி பெரிய ஆள் ஆகணும் இல்ல, அந்த ஓடுகிற அந்த ஒரு ஆக்ட்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார் அப்படின்னு சொல்லி பரவசமாய் ஓடுகிறார். அவருடைய சாட்சி உலகமெங்கும் தெரிய ஆரம்பித்தது. ஓஹோ, இப்படி ஒரு கிறிஸ்தவன் என்பதனால் அவர் சண்டே ரன்னிங்லாம் பங்கு பெற மாட்டேன்ட்டார், சர்ச் அட்டெண்டன்ஸ் தான் முக்கியத்துவப்படுத்தினார். அவருக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத 400 மீட்டர்ஸ் அவர் எப்படி ஜெயிப்பாரான்னு எல்லாரும் யோசிச்ச இடத்துல ஜெயித்து மெடல் வாங்கினார் என்று சொல்லி இது ஹிஸ்டரியில எழுதப்பட்ட ஒரு சம்பவம். நான் உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, வாழ்க்கையில இப்ப படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, எக்ஸாம்ஸ் வருது, பாடங்களை படிக்கிறீங்க, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து நீங்க ஒரு புக்கு திறக்கிறீங்க. அதை திறக்கும்போது எப்படி தெரியுமா, ஒருவேளை இப்ப கெமிஸ்ட்ரி புக் எடுக்கிறீங்க, என்ன தெரியுமா நினைக்கணும், ஐயோ இது என்னப்பா ஒரே ஃபார்முலாவா இருக்கு, H2O+ இது அப்படின்னு சொல்லி அதை நீங்க சோர்வா பார்க்க கூடாது.
அதை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? தாவீது அவர் தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை எப்படி பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வசனம் உண்டு. சங்கீதம் 8 அவர் ஒருவேளை இதை எழுதும் போது ஆடு மேய்க்கிற தாவீதா இருந்திருக்கலாம். ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரமா அப்படியே ரிலாக்ஸா அப்படியே வயக்காட்டுல படுத்திருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருட்ட ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு சங்கீதம் 8:3, உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திர நீர் விசாரிக்கிறதுக்கும் அவர் எம்மாத்திரம். ஆடு மேய்க்கிற தாவீது ஆடு மேய்ச்சிட்டு அப்படி போய் ரிலாக்ஸா சாயந்தரம் படுக்கிறார். இருட்ட ஆரம்பிக்குது. அப்படி மூன் ரைசிங்க பார்க்கிறார், நிலா வருகிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறார். அதை பார்க்கிறார், எப்போ எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு பெரிய வானம், இதை தேவன் எவ்வளவு அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார், இவ்வளவு பெருசா சிருஷ்டித்தவர் என்னையா நினைக்கிறாரு அப்படின்னு அதை ஒரு அப்ரிஷியேட் பண்றதை பார்க்கிறோம். நீங்க என்னைக்காவது நிலாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு மறந்துருது. நிலா அங்க உள்ளது வானத்துல அது பாட்டுக்கு இருக்கட்டும் சொல்லி நம்ம எதையோ தேடிட்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற பிரம்மாண்டத்தை காண தவறி விடுகிறோம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எடுக்கிறீங்களா? எப்படி தாவீது வாழ்க்கையை பார்த்தாரோ அதே போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்ன கெமிஸ்ட்ரி புக்கை கையில் எடுக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. அதுல உள்ள ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு, தண்ணி, வாட்டர், அதோடைய ஃபார்முலா H2O அப்படின்னு அதை அப்ரிஷியேட் பண்ண நீங்க முதல்ல படிக்கணும். அதை மனப்பாடம் பண்றதை அடுத்து பார்ப்போம். 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தா H2O சேர்ந்தா வாட்டர் மாலிக்யூல் உருவாகுது, தண்ணீர் அங்கே உருவாகிறது. அதை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அந்த தண்ணி அதோடைய தன்மை என்ன, அதோடைய கேரக்டர் என்ன, அதுல அந்த லைன்ல ஒரு டெக்ஸ்ட் புக்ல எழுதியிருக்கு. அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோ ஆக்சிஜன் ஆட்டமோ எந்த ஆங்கிள் இணைதான் 104.45 ஆங்கிள் இணையுது. சயின்டிஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு சொட்டு தண்ணியில அது உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நேர்த்தியா தண்ணீருங்கிற ஒண்ணு உருவாக்கி இருக்கிறீங்களே. H2O அப்படி இந்த ஃபார்முலா படி அது சேரும்போது இப்படி தண்ணீர் குடிப்பதற்கு தாகத்தை தீர்க்குது. டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், ஒரு மேஜிக். இப்படி ஒரு தண்ணியை யாராவது தயாரிக்க முடியுமா? ஆனால் அதை சிருஷ்டித்த தேவனை நீ கெமிஸ்ட்ரி புக்ல பார்க்கிற. பயாலஜி புக் ஓபன் பண்றியா, பாட்டனியை ஓபன் பண்றியா, அங்க ஃபிளாரல் டயக்ராம் இருக்கும். ஒரு பூவை எப்படி இல்லாம படிக்கணும்னு சொல்லி அங்க அழகா அந்த ஃபிளாரல் டயக்ராம் இருக்கும். நீ அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த பூவை எவ்வளவு அழகா நீங்க சிருஷ்டித்திருக்கிறீங்க, எவ்வளவு நீங்க ஒவ்வொரு பூவையும் டிசைனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள்ல இதையும் நீங்க டிசைன் பண்ணியிருக்கிறீங்களே. இட்ஸ் a chance of seeing God's glory. தேவனுடைய மகிமை, அவருடைய படைப்பின் மகிமையை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு ஒவ்வொரு பாட புத்தகமும் உனக்கு உதவி செய்கிறது. பைபிள் தான் காட்ஸ் வேர்ட், அதன் மூலம் தான் நீ தேவனை தெரிந்து கொள்ளுகிற. ஆனால் பாட புத்தகத்திலும் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவர், மேக்ஸ்ல அவருடைய பெர்ஃபெக்ஷனை பார்க்கிறோம். என்னைக்குமே 1+1 2 தான், மாறாது. இந்த பெர்ஃபெக்ஷனை உருவாக்கிய ஆண்டவர். இன்னும் பிசிக்ஸ் அங்க போறோம், E=mc². அது எப்படி நடக்கிறது? தேவன் உலகத்திலே அப்படிப்பட்ட தன்னுடைய படைப்பிலே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நியூட்டன் லா கண்டுபிடிக்கிறாரா? அந்த லா மாறாது. நான் மாறாதவர் என்று சொன்ன கர்த்தருடைய லாஸும் மாறாது. ஓகே, நான் சொல்ல வருவது, உங்களுடைய பாட புத்தகத்தை பாரமா பார்க்காதீங்க. ஐயோ படிக்க வேண்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க, எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கேன்னு நினைச்சு கவலையோட அப்ரோச் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இந்த காலத்திலே கொடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஸ்கூலோ, பெரிய ஸ்கூலோ சின்ன சாதாரண ஸ்கூலோ, உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். என் கூட படிச்சவங்க என்னுடைய செட்ல நிறைய பேர் யோசிச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்களா, நல்லா ஏர்ன் பண்றாங்களா, அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறதே சாதாரணமான கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. எனக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கார், பெரிய ஒரு கலெக்டரா இருக்கிறார். யோசிச்சு பார்க்கிறேன், சும்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க. எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன வசதி இருக்கிறது இல்ல, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு அவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இதை நான் படிக்கிற பாடங்கள் ஆண்டவருக்காய் படிக்கிறேன். எதிர்காலத்தில் அவருக்காக வாழ்வதற்காக இதை நான் படிக்கிறேன். இன்னைக்கு எழுத போற எக்ஸாம் அவருடைய ஹெல்ப்போட நான் பண்ண போறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எக்ஸாம பயத்தோடலாம் அப்ரோச் பண்ணாத, ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹாப்பியா உட்கார்ந்து எழுது, ஞானத்தை கேளு. இந்த ஒரு மனநிலையை, இந்த படிப்பு பரீட்சை இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஸ்டூடெண்டா இருக்கிற காலத்துல உன் இருதயத்துல நீ கொண்டு வந்து விட்டால், உன்னுடைய ஃபியூச்சர் இருக்கு. படிச்சு முடிச்சு நீ ஒரு வேலைக்கு போக போற, ஒரு ஃபேமிலி, அடுத்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பரா நீ மாறலாம். வாழ்க்கைய இந்த மனநிலையோட தான் அன்னைக்கு நீ ஃபேஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவார், 30 வருஷமா உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எனக்கு லைஃபே சலிச்சு போச்சுப்பா அப்படிம்பார். நல்லா சம்பாதிப்பார், சேலரி வரும், ஓகே. ஆனா அவருக்கு பிடிக்கல, போர் அடிச்சிருது வாழ்க்கை. எதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு விரக்தி செய்கிற வேலையிலே வந்து விடுகிறது. பேங்க் வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒருவேளை அங்க போய் 25 வருஷம் உட்கார்ந்து கேஷியரா ரூபா எண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிடும். மறுபடியும் இந்த பிரின்சிபிள் நம்ம 3:17 கொலோசியர்ல என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், அதுதான் கீவேர்டு. மறுபடியும் பைபிள் இருந்தா அந்த வசனத்தை கட்டாயம் நீங்க பாத்துருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. கொலோசியர் 3
16-17 மனப்பாடம் பண்ணிருங்க. 17 என்ன எழுதியிருக்கு? நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. நாளைக்கு இப்ப பெரிய நீ சயின்டிஸ்ட் ஆக போறியா, ஸ்கூல் டீச்சர் ஆக போறியா, பேங்க் ஸ்டாஃப் ஆக போறியா, கலெக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, லெக்சரர் ஆக போறியா, எங்கே இருந்தாலும் அன்னைக்கு உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வேலை, இதை நான் கர்த்தருக்காய் செய்ய போகிறேன். அப்படி செய்யும் போது வாழ்க்கையில சலிப்பே வராது. இதை செஞ்சு என்ன கிடைக்க போகுது, சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒருவேளை பிரசங்கி புஸ்தகத்துல பார்க்கிறோம், மாயை மாயை எல்லாம் மாயை, போர் அடிக்குதுப்பா வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது. வராமல் இருப்பதற்கு ஒரே வழி ஆண்டவரை நேசிப்பது, அவருக்கு பிரியமானதை செய்வது. அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக படிக்கிறேன், அவருக்காக இந்த தொழில் செய்கிறேன், அவருக்காக இந்த வேலையை செய்கிறேன். என்னை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். This is an expression of my love for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நான் நேசிப்பதற்கான ஒரு வழி என்று சொல்லி வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃபே நல்லா இருக்கும். இதுதாங்க ஒரு கிறிஸ்டியன் philosophy for living. இதை நீங்கள் மனசில் பதிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப்பும் சரி, எதிர்காலமும் நல்லா இருக்கும். இதுதான் வாழ்க்கை. உங்களுக்காக நீங்கள் வாழலை, ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணும், நாளைக்கு சம்பாதிக்கணும், அது முதல் மோட்டிவேட்டர் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்காக வாழ போறீங்க. இப்படி நினைக்கும் போதே நம்ம நிறைய ஈஸியா தப்பு பண்ணிட மாட்டோம். ஐயோ, ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஜெபிச்சு பைபிள் வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கான்சியஸ், ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருங்கிற ஹெல்த்தி கான்சியஸ் இருக்கும். தப்பு செய்ய மனசு வராது. காப்பி அடிக்க முடியுமா, பக்கத்துல உள்ள பார்த்து எழுதுடா, நோ வேண்டாம், எனக்கு தெரிஞ்சது போதும். தப்பு செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பாரு? யோபை பார்த்த பரலோகத்துல ஆண்டவர் சொல்லுவார், என் தாசனாகி யோபை பார்த்தாயா? அப்படி பரலோகத்துல தூதர்களுக்கு முன்னாடியில ஆண்டவர் பேசுறது போல உங்க பேர் சொல்லி பேசுவார். பாரு என்னுடைய பிள்ளைய பாரு, அவன் எப்படி படிப்புல எவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாரு, தப்பு செய்யாம இருக்கிறான் பாரு, எனக்காக அவன் சாட்சியா இருக்கிறான் சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். எதை செய்தாலும் இயேசுவுக்காக செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை வேறு மாறி பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள், கவலைகள் வரலாம், சீக்கிரமாய் மாறிவிடும். சரி செய்து விடலாம். கர்த்தரை தேடி விடுங்கள், ஜெபித்து விடுங்கள், வேதத்தை தினசரி வாசித்து விடுங்கள். உங்களுடைய மாணவர் வாழ்க்கை, இந்த பருவம், அது சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை இப்பொழுதும் செய்வார், எதிர்காலங்களிலும் செய்வார். உனக்காக நான் சின்ன ஜெபம் பண்ணி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எதை செய்தாலும் உமக்கென்று செய்யும் போது அது ஆண்டவரே சந்தோஷம் நிறைந்ததாக, ஐயோ இதை செய்ய வேண்டியிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு இது இல்லாம அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அப்படிங்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதை அவங்க புரிஞ்சு வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுக்குன்னு வாழ ஆண்டவர் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு எழுதின வார்த்தையின்படி உங்களோடு சஞ்சரிக்க நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.